வார்த்தை சொல்றேன். அது என்ன தெரியுமா? உலகமே உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விருப்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, all the nations shall call you happy and blessed. எல்லாம் சொல்லுங்க, happy and blessed, for you shall be a land of delight, says the Lord of hosts. கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைங்க நீங்க, உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். அது என்ன தெரியுமா? உலகமே உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும். ஆமென். உலகமே உங்களை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? கொடுத்து வைத்தவன் அப்படின்னு சொல்லும். இந்த பாக்கியவான்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒண்ணு, பொறாமை கொள்ளத்தக்கவர்கள். ஆமென். கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல இந்த பாக்கியவான்ற வார்த்தை படிச்சிருக்கீங்களா? என்ன வார்த்தை இருக்கும் அதுல? திருவிவிலியம் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு வாசித்தீங்கன்னா பாக்கியவான் என்ன வார்த்தை இருக்கும்? எளியேரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி போட்டிருக்குன்னா, கேத்தலிக்ஸ்ல பேறு பெற்றோர் அப்படின்னா என்னன்னா, பாக்கியவான் என்ன தெரியுமா? பேறு பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆமென். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை என்ன சொல்லுவாங்க? வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள், பேறு பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்ன சார்? அவங்க தேவன் அவங்களை என்னமா வாழ வச்சிருக்கிறாரு, என்னமா அவங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்ப பாருங்களேன், இதுதான் உலகத்தின் கருத்தாய் இருக்கணும்ன்றது கடவுளுடைய விருப்பம். உங்க உறவுகள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாரும் உங்களை இவ்விதமாக பார்க்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அவன் வாழ்க்கையை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? கொடுத்து வைத்தவன். ஆமென்.